தண்ணி பாட்டில் இருக்கா? தனியா உட்காந்துருக்கீங்க, எப்படி போகுது வியாபாரம்? ஒரு நாளைக்கு 10 ரூபா கிடைச்சா போதும். எத்தனை பசங்க? 2 ஆணும் இருக்காங்க. வயசுல இருக்காங்க. என்ன வயசாச்சு? 78. காலைல எப்போ வரீங்க? காலைல 10 மணிக்கு வருவேன், சாயந்தரம் 6 மணிக்கு தான் போதும். வெயில் இன்னைக்கு தான் கொஞ்சம் கம்மி. அது வெயில் ஏதாச்சும் சமாளிச்சாகணும். என்ன சொல்றீங்க? அதுக்காக மழை வராம இருக்க முடியாது, வெயில் அடிக்காம இருக்க முடியாது, பனி பெய்யாம. இது என்ன பண்றீங்க? ஏதோ இதெல்லாம் குழப்பம். சும்மா உட்காந்தாலே தூக்கம் வந்துடும். ஆனா ஏதோ கையில வேலை செஞ்சுருந்தா. வயசாயிடுச்சுப்பா, இதுக்கப்புறமா நம்ம ஓய்வெடுக்கணும் அப்படின்னு எந்த முதியவர்களும் யோசிக்கிறதே கிடையாதுங்க. வயசானதுக்கு அப்புறமா தான் ஏதாவது வேலை செஞ்சுட்டே இருக்கணும் அப்படின்னு அவங்க யோசிச்சுட்டே இருப்பாங்க. அந்த மாதிரிதான் இந்த முதியவருடைய பேச்சும் நம்ம எல்லாரையுமே ரசிப்புல ஆழ்த்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். டைட்டஸ் சத்யநாதன் அப்படின்றவர் தன்னுடைய இன்ஸ்டா பேஜ்ல வீடியோ ஒன்று பதிவிட்டிருக்காங்க. இந்த வீடியோல சாலை ஓரமா ஒரு சின்ன கடை இருக்கு, அங்க தண்ணி பாட்டில், ஸ்நாக்ஸ் இந்த மாதிரிலாம் வச்சு ஒரு தாத்தா விற்பனை செஞ்சுட்டு வராங்க. அவங்க கிட்ட போய் என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி வேலை செய்யற அப்படின்னும் போது, வீட்டுல எத்தனை பசங்க அப்படின்னா 2 பசங்க ஒரு பொண்ணு இருக்காங்க, வேலை செய்யறாங்க. ஆனாலும் இந்த தாத்தா இந்த வயசுலயுமே வேலை செய்யறாங்க. சோ ஒரு முதியவரா இருக்கும் போது ஓய்வெடுக்கணும் அப்படின்றத தாண்டி அப்பதான் எங்களால இன்னும் வேலை செய்ய முடியும், ஏதாவது பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு மத்தவங்களுக்கு உத்வேகத்தை கொடுக்கிற இந்த முதியவருடைய பேச்சு நம்ம எல்லாரையுமே வியப்புல ஆழ்த்திருக்கு. உங்க வீட்டுல இருக்கிற முதியவர்களும் இந்த மாதிரி துருத்துருன்னு பல விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்காங்களா? அப்ப மறக்காம நம்மளுடைய பிஹேண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து பல செய்திகளுக்கு ஃபாலோ பண்ணுங்க.